ஒரு பாத்திரத்தில் 2 நெல்லிக்காய் முழுகிற அளவு தண்ணி வச்சு நெல்லிக்காய் அதில் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அதை கொதிக்க விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கப்புறம் கையால் இது மாதிரி நசுக்கினீங்கனாலே அது உதிர்ந்து வந்துடும். கொட்டையை இதுலேருந்து பிரிச்சுட்டு அதோட சாஃப்ட் பகுதியை மட்டும் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்போட நேரம் ப்ரௌனாக மாறினோடனே இதில் 2 வரமிளகாய் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி பெரட்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரையும் பாதியுமாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பொடியோட வேக வச்ச நெல்லிக்காயை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான்.